ஹாய். அதாவது நானும் எங்கள் தம்பி எங்கே கிளம்பிட்டோன்னா கறி கடைக்கு தான் கிளம்புனோம். அதாவது இன்றைக்கி போய் வாத்து கறி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். கறி கடைக்கு போகிறதுல என்ன ஒரு கஷ்டம் இருக்குன்னா, இந்த மாதிரி கோழிங்களை நம்ம கண்ணு முன்னாடியே அடித்து சாகடிச்சிருவாங்களா. ஸோ அதெல்லாம் துள்ளிட்டு கிடக்கிறத பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிட்றதுக்காக தான் அவங்க கொள்கிறாங்க, இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கண்ணு முன்னாடி பார்க்குறதுக்கு சத்தியமாக முடியாது. அப்புறம் சரின்ட்டு கறியெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது நான் கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். அதாவது இன்றைக்கி வந்து பரோட்டாவும் வாத்து கிரேவியும் தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி இது பண்ணேன். அதாவது மைதா மாவில் கொஞ்சம் சுகரும் சால்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஆயில் போட்டு நல்லா ஒரு 3 hours ஊறணும். பரோட்டாவுக்கு 3 hourஸாவது அட்லீஸ்ட் ஊறணும். ஸோ அதனால் முன்னாடியே இந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் தம்பியும் நானும் வந்து வேலை செய்வேன், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வாத்து கிரேவியை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாவுலாம் ஊறிடுச்சா, சரி இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சிடலாம் தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம தேய்ச்சி அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக எப்போ வேணுமாலும் வந்து பரோட்டாவை தேய்ச்சி போட்டுக்கலாம். ஸோ அதனால் நான் ரொம்பலாம் வந்து அவ்வளோ நல்லாலாம் எனக்கு பரோட்டாலாம் போட தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி பண்ணுறது, நான் வீசிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. ஏதோ 2-3 வீஸ்லேயே அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருந்தெல்லாம் மாவெல்லாம். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு 2-3 டைம். அது வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எனக்கு. ஸோ அதனால் அப்புறம் 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலே தேய்ச்சா ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி ஓகேன்ட்டு என்னால் எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுதோ அவ்வளோ மெலிசாக திரட்டி ஏதோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவாக தான் வந்துச்சு. ஸோ இது மாதிரி எல்லா மாவையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல மெலிசாக திரட்டி இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து வச்சிட்டேன். ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து பரோட்டாவும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒவ்வொன்றா எடுத்து சப்பாத்தி கடையில் ஓரளவுக்கு நல்லா சப்பட்டையாகவே தேய்ச்சிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப மெலிசாக தேய்ச்சா தான் பரோட்டா வந்து கொஞ்சம் உள்ளார வெந்து எல்லாம் ஓகேவாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா மெலிசாவே திரட்டி அப்புறம் தோசைக்கல்ல தான் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு 4-5 பரோட்டா ஒட்டுக்காக எடுத்து இந்த மாதிரி நல்லா அடின்னு ப்ரொஃபஷ்னல் அடிக்கிற மாதிரி நானும் ஓரளவுக்கு அடித்தேன். ஏதோ 85% பரோட்டா மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு பக்கம் இந்த கிரேவியும் சொல்ல முடியாது, ஓரளவு செமி கிரேவி தான். ஏன்னா பரோட்டாவுக்கும் தேவைப்படும்ல நிறையா, அதனால் அப்படின்ட்டு கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வச்சுருந்தேன். உண்மையாலுமே கிரேவி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் இந்த பரோட்டாவுக்குன்னே சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு மெத்தடு, நல்ல பிச்சு போட்டு அது மேலே அப்படி குழம்பு ஊற்றி அப்படியே பிரட்டி ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அப்புறம் ஃபைனலாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்ட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் போட்டிருந்தேன். மார்னிங்கே போட்டுட்டு ஓரளவுக்கு ஃப்ரீஸாக இருந்தது. சரி நான் அப்புறம் எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தம்பி மூவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தானா. ஸோ ரொம்ப நாளாகவே மூவி டவுன்லோட் பண்ணுறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. தேட்டருக்கு அதிகமாக போக மாட்டேன், வீட்டில் தான் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன்னா. சரி ஓகேன்ட்டு இவன் கேட்குறான்ட்டு எனக்கு வந்து இந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் அகத்தியான்னு ஒரு மூவி வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இது ரிலீஸ் ஆகி 2 months மேலே ஆகுது. ஸோ அதனால் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்ல த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. கான்செப்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம சித்த மருத்துவம் வந்து அழிஞ்சிட்ருக்கு, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஓரளவுக்கு மூவி சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டேவே சூப்பராக போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.